திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். வர்ற வழி ஃபுல்லா வீடுங்களா தான் இருக்கும். டெவலப்டு ஏரியால தான் நம்ம வந்து லேஅவுட்டே போட்டிருக்கோம். இங்க இருந்து கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட். நம்ம சைட்டு எப்படியுமே ஒரு மார்க்கெட் விலையில இருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். என்கிட்ட வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் தான் இருக்கு. எனக்கு 100% லோன் பண்ணி கொடுக்க முடியுமான்னா அதுவும் நம்ம சைட்ல பண்ணி கொடுக்கலாம். 20,000 புக்கிங் அட்வான்ஸ் போதும். மாசம் உங்களால ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சாலே போதும். இங்க ஒரு இடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாசம் ஒரு 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா போதும். உங்களுக்கான சொந்த வீடு இங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்கமிங்ல மெட்ரோவுமே வரப்போகுது. கண்டிப்பா இங்க வந்து பார்த்தாங்கன்னா வாங்காம போவே மாட்டாங்க. இதுக்கு ஏஆர் என்டர்பிரைசஸ் கேரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏஆர் என்டர்பிரைசஸோட துவாரகா என்க்ளேவ் சைட்டுக்குள்ள இருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து சார் இருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு இந்த சைட்டை பத்தி டீட்டெயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ், அதோட ப்ரொப்ரைட்டர் எட்வின் பிரபு. நான் தான். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இது. சரிங்களா, ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு ஃபீல் வந்து ஒரு 17 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார், இந்த சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு, இத சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்தோம் அப்படின்னா, அதாவது திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம துவாரகா என்க்ளேவ் வந்து லொகேட் ஆயிருக்கு. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதுவுமே வர்ற வழி ஃபுல்லா வீடுங்களா தான் இருக்கும். டெவலப்டு ஏரியால தான் நம்ம வந்து லேஅவுட்டே போட்டிருக்கோம். ஸோ ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க டெவலப் ஆயிரும், 5 வருஷத்துல டெவலப் ஆயிரும், 10 வருஷத்துல டெவலப் ஆயிரும் சொல்லுவாங்க. அந்த கதையே இல்ல. நீங்களே பாக்குறீங்களா, சுத்தி வீடு இருக்கும், நடுவுல தான் நம்ம லேஅவுட். சோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்டுக்குள்ள தான் வருவீங்க, அப்படியே ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நடுவுல தான் வந்து வாங்க போறாங்க. ஓகே, இப்படி எங்க திரும்பி பார்த்தாலுமே வீடு தான். ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணர் நம்ம போட்ட லேஅவுட் தான். அது ஃபுல்லாவே வீடும் நம்ம தான் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பக்கம் வசந்த நகர், இந்த பக்கம் திருவிக்கிணறு எக்ஸ்டென்ஷன், இந்த பக்கம் ஏஜிஆர் டெம்பிள் சிட்டி. இதுக்கு நடுவுல தான் 5 ஏக்கர் 19 சென்ட் இது. ஆக்சுவலா இது வந்து 2.5 ஏக்கர் தான் இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இந்த 2.5 ஏக்கர் வந்து துவாரகா என்க்ளேவ் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதுலயுமே பிரிச்சிருக்கோம். இன்னும் 2.5 ஏக்கர் திரும்ப அதுல இருக்கு, திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. அதோட கண்டினியூட்டி வரப்போகுது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே, அப்ப ஒரு சின்ன சைஸ்ல இருந்து இடம் வாங்கலாம். ஆமா, தாராளமா அந்த சைடுல சின்ன சைஸ்ல இருந்து இடம் வாங்கிக்கலாம். சோ எதனால மேக்ஸிமம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கு. எதனால அப்படி போட்டிருக்கோம்னா, இன்னைக்கு பிளாட் வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டி வரணும், ஒரு 30 இருந்து 40 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு கட்டி வரணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் சென்னையில இருக்காங்க. சோ ஏன்னா சிட்டில எல்லாருமே ஒரு 15,000 20,000 வாடகை கொடுத்து உட்காந்துருக்காங்க. சோ அவங்க வந்து இங்க வந்து ஒரு பிளாட் வாங்கினா ஒரு 40 lakhs, ஒரு 40 இருந்து ஒரு 45 lakhs குள்ள ஒரு நல்ல வீடு கட்டிடலாம். நல்ல வீடு கட்டிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளே கூட வீடு கட்டி கொடுத்துடலாம். 2 BHK வெறும் 37 லட்சம் ரூபாய்க்கு இங்க வந்து வீடு வாங்கி இருந்துடலாம். ஓகே, இப்போ 37 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடே கட்டி கொடுத்துறீங்க. வீடே கட்டி கொடுத்துறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. ஏன் நம்புற மாதிரி இல்ல? 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம 19 லட்சம் ரூபாய் வருது. வீடு பேலன்ஸ் அவ்வளவுதான். 37 லட்சம் ரூபாய்க்கு வீடே கொடுத்துடலாம். திருவனந்தபுரம் மெயின் திருவனந்தபுரம், அதாவது திருவனந்தபுரம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது டொக்குல எங்கேயாவது லாங்ல போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான் திருவனந்தபுரம் தான் இருக்கு. திருவனந்தபுரம் ஏ வில்லேஜ். சரிங்களா, அதனால திருவனந்தபுரம் தான் இருக்கு. இது திருவனந்தபுரம் நகராட்சிக்கு உள்ள இடம் தான். ஓகே, திருவனந்தபுரம்னா திருவனந்தபுரம் தான், வேற எங்கேயும் கிடையாது. ஏதோ காட்டுக்குள்ள ஆள் இல்லாத இடம் அப்படிலாம் கிடையாது. இல்ல வீடியோல பாப்பாங்கல்ல, இது காட்டுக்குள்ளே இருக்கு. ஃபுல்லா வீட்ல தான் இருக்கு. ஃபுல்லா வீட்டுக்கு நடுவுல தான் இருக்கு. ஓகே, தாராளமா உடனே வீடு கட்டி குடி வந்துடலாம். ஓகே சார், இப்போ பஸ் வசதி எல்லாம் இருக்கா சார்? சோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இருக்கு. இங்க இருந்து நம்ம வந்து ஒரு 600 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா பஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. ஓகே, அப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் இருக்கு. ஓகே, சோ இன்னும் அங்க ஷேர் ஆட்டோவும் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் பஸ். ஓகே, எந்த ஊருக்கு போறாதாலும் போய்க்கலாம். தாராளமா இங்க இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பஸ் இருக்கு, பிரைவேட் பஸ் இருக்கு. ஓகே, கன்னியாகுமரி வரைக்கும் போய்க்கலாம். தாராளமா போய்க்கலாம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்க போனீங்கனாலே போதும், எல்லா ஊருக்கும் இங்க இருந்து நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே சார்? கண்டிப்பா. இந்த வெளியில இந்த பஸ் வசதி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இங்க ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் பையர், அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட்டர். நான் என்ன நினைப்பேன், சோ நம்ம ஒரு வாங்குற இடத்துல சுத்தி வீடு இருக்கணும். சரிங்களா, நல்ல ரோடு இருக்கணும், ஈபி கனெக்ஷன் இருக்கணும், பக்கத்திலே பஸ் ஸ்டாப் இருக்கணும், சோ பக்கத்திலே மார்க்கெட் இருக்கணும், பேங்க்ஸ் இருக்கணும், அதாவது ஈஸி ரீச்சபிளுக்கு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு இருக்கணும், ஒர்க்குக்கு போனா டைட்டில் பார்க் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கணும்.
இருக்கணும் எல்லாம் இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, இந்த இடத்துல இருந்து அது எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே இதுக்கு பக்கத்துலயே இருக்கு. இது பக்கத்துலயே இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் டிராவலிங் டைம்ல நான் சொன்னது எல்லாமே ரீச் ஆயிடலாம். அதை திரும்ப என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இங்க இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல திருப்பதி ஹைவே புதுசா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வேப்பம்பட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் இங்க பெரியபாளையம் போற ரோட்ல இந்த சென்ட் கிளாரட் ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.5 இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வரும். அதுல இருந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த திருவண்ணூர் ஜங்ஷன் மட்டும் தான் அந்த ஒர்க், அந்த 400 ஃபீட் ரோடு ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ உடைக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதை உடைச்சிட்டாங்கன்னா அது கனெக்ட் ஆயிரும். அது ஒரு பெரிய ரீச். இன்னொரு விஷயம், இங்க இருந்து கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, ORR எல்லாருக்குமே தெரியும். நெமிலிச்சேரி ரவுண்டானால போய் ஏறணும்னா லெஃப்ட் எடுத்தா நேரா மீஞ்சூர்ல போய் இறங்கிடலாம். ரைட் எடுத்தா அப்படியே பூந்தமல்லி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து போனீங்க பெங்களூர் எல்லாத்துக்கும், திருப்பதி எல்லாத்துக்கும் போய்க்கலாம். அதே ஸ்டேட்டா வண்டலூர்ல போய் இறங்கினா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அங்க இருந்து சவுத் சைடு எல்லா பக்கம் போய்க்கலாம். சோ அது ஒரு ரீச். நம்ம சைடு சென்னை திருவள்ளூர் ஹைவேல தான் இருக்கு. அங்க இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. திருவள்ளூர் போறதுக்கும் சென்னை போறதுக்கும் ஈஸி ஆக்சஸ் இருக்கு. அரக்கோணம் திருவள்ளூர் போற ட்ரெயின் தாராளமா இங்க நிக்கும். ஆவடி எடுத்து ஃபாஸ்ட் நிக்கும்னா நம்ம திருவண்டூர்ல தான் நிக்கும். நைட்டு 11:50 வரைக்கும் கடைசி ட்ரெயின் அது வரைக்கும் இருக்கு. சில ட்ரெயின் ஆவடிக்கு அப்புறம் ஆவடியில ஃபாஸ்ட் நிக்காது. சோ திருவண்டூர்ல நிக்கும். சோ ட்ரெயின் அதுக்கப்புறம் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வராங்க. சரிங்களா? 9933 crores வந்து பணம் ஒதுக்கி இருக்காங்க. கோயம்பேடுல இருந்து பட்டாபுரம் டைட்டில் பார்க் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து 224 கோடி என்னமோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பேமெண்டா. வேலை ஆரம்பிச்சுட்டாங்களா? ஆமா. சோ வேலை ஆரம்பிக்க போறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, பேமெண்ட் ஒதுக்கிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாபுரம் டைட்டில் பார்க் வரைக்கும். கடைசி ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெமிலிச்சேரி ரவுண்டானா வரைக்கும் இருக்கு. அது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர். ஓகே. அப்ப அப்கமிங்ல மெட்ரோவுமே வரப்போகுது. கண்டிப்பா. சோ அவ்வளவு டெவலப்மெண்ட் இங்க இருக்கு. சோ அதனால இங்க இடம் வாங்கினா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்க ஒருத்தங்க வந்துட்டு நான் வெளியே அவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கலாம் கிடையாது. இங்க எல்லாமே இருக்கு. இனிமேல் வரணும்ன்ற அவசியம் இல்ல. கிடையாது. ஆல்ரெடி வந்தாச்சு. வரப்போறதுன்னா மெட்ரோ மட்டும் தான் வரப்போகுது. ஆமா. இதுக்கப்புறம் அவங்க இடம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் சரௌண்டிங்ல என்ன இருக்குன்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. அதெல்லாம் இருக்கா சார்? இவ்வளவு வீடு இருக்கு பக்கத்துல, இது கூட இல்லன்னா என்ன சில ஒண்ணு இல்ல. நான் அப்கமிங் ஸ்கூல்ல சொல்றேன். இங்க இருந்து ஒரு போர்டு தெரியும், இடம் விற்பனைக்கு இல்லன்னு சொல்லிட்டு 5 ஏக்கர். அதுல வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்ட போறாங்க. ஓகே. ஸ்கூலே வரப்போகுது. ஆக்சுவலா என்ன சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி பெரம்பூர் அண்ணா நகர்ல இருக்கு. அவங்க தான் வந்து ஸ்கூல் கட்ட போறாங்க. ஓகே. சோ இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகே. சோ அதுக்கப்புறம் ஒரு 900 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் பார்க் கான்வென்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அப்புறம் ரவீந்திர பாரதி ஸ்கூல் இருக்கு. சோ ஸ்கூல்னு சொல்லணும்னா ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஜெயா காலேஜ் இருக்கு. சோ எல்லா காலேஜ் இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். சொல்லுங்க சார். அடுத்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது பக்கத்துல இருக்கு சார்? இங்க வந்து நான் திருவண்டூர்ல தான் இருக்கேன். ஒரு 7 இயர்ஸா இங்க தான் நம்ம வீடு கட்டி இருக்கோம். நம்மளும் குழந்தைய வச்சிருக்கோம். 24 ஹாஸ்பிட்டல் மட்டும் 7 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். 24 ஹாஸ்பிட்டல் 7 ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பஞ்சமே கிடையாது. சோ மார்க்கெட், பேங்க்ஸ், சோ ஜுவல்லரி ஷாப் எல்லாமே இருக்கு திருவண்டூர் பொறுத்த வரைக்கும். ஓகே. சோ அதுக்கு பிரச்சனையே கிடையாது. உள்ள என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி சொல்லிருப்பீங்க. இருந்தாலும் வந்து உள்ள என்னென்னலாம் இப்ப இந்த இடம் வாங்குறவங்க என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சார்? சோ இப்போ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் பொசிஷன்ல தான் இருக்கு. சோ நம்ம அந்த சைட்டுக்குள்ள என்ன பண்ணிரோம்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் போட்டுறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தார் ரோடு. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தார் ரோடு போட்டுறோம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது தார் ரோடு இருக்கும். சோ வந்து 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தார் ரோடு தான் நம்ம போட்டு கொடுத்துறோம். அப்புறம் சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டுறோம். இங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வேஸ் ஈபி கம்பம் உள்ள இழுத்து கொடுத்துறோம். ஆல்மோஸ்ட் கம்பம் நட்டியாச்சு. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைன் உள்ள வந்துருக்கும். சோ அதே மாதிரி நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறோம். சோ இந்த மழை தண்ணி ரோட்ல தங்காம இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறோம். சோ ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்ம அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துறோம். சோ பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துறோம். முன்னாடி பண்ண வீடியோலாம் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிருப்போம். சோ நம்ம எல்லா சைட்டுமே அந்த ஒரு பிராண்டடா செடி வைக்கிறது இந்த மாதிரி பண்ற டெவலப்மெண்ட்லாம் பக்காவா பண்ணி. ஓகே. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லா டெவலப்மெண்ட்டும் உள்ள இருக்கு போலயே. கண்டிப்பா இருக்கு. அப்ப இவ்வளவு சொல்லிட்டீங்கன்னா இப்ப விலை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அதிகமாலாம் கிடையாது. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா சைட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சைட்டு எப்படியுமே ஒரு மார்க்கெட் விலையில இருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம செம்பரம்பாக்கம் சைட்டு பண்ணோம். சைட்டுக்காரலாம் ஒரு 5800 பண்ணும்போது நான் 5200 தான் பண்ணோம். இங்கே அந்த மாதிரி ரேட் அதிகமா இருக்காது, கம்மியான ரேட் தான் பண்றோம். வெறும் 3100 ரூபாய் தான் இங்க per square feet ரேட் கொடுக்குறோம். வெறும் 3100. அது ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடி, ஆஃப்டர் ப்ரீ லான்ச். சோ லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3200 ரூபாய். டெவலப்பிங் ஒர்க் இருக்கும்போதே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா 3100 ரூபாய் கொடுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ஒரு 100 ரூபாய் வந்து லாபமா இருக்கும். ஆமா கண்டிப்பா. எல்லாராலையுமே வந்து ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியுமான்றது தெரியாது. ஒரு மினிமம் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு இருந்தா இடம் வாங்கலாம்? 4 டைப் ஆஃப் கஸ்டமர் நம்மள்ட்ட வருவாங்க. ஒருத்தவங்க வந்து நான் என் அக்கௌண்ட்ல ஃபுல் காசு இருக்கு, நான் லோன் எதுவும் போகல, சோ இல்ல ஜுவல்ஸ் வச்சுட்டு நான் பண்ணிடுறேன், அந்த மாதிரி
பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலவங்க என்கிட்ட ஒரு 25% காசு இருக்குங்க, எனக்கு ஒரு 75% மட்டும் லோன் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஒரு 10% காசு இருக்குங்க, ஒரு 90% லோன் வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லங்க என்கிட்ட வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் தான் இருக்கு, எனக்கு 100% லோன் பண்ணி கொடுக்க முடியுமான்னா அதுவும் நம்ம சைட்ல பண்ணி கொடுக்கலாம். 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், எலிஜிபிலிட்டி இருக்கணும். எலிஜிபிலிட்டி இருந்தா 100% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 100% லோன் எல்லாருக்கும் பண்ண முடியாது, எலிஜிபிள் யாருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இனிஷியல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs இருந்தா போதும், இடம் வாங்கிடலாம். வீடு கட்டுறதா இருந்தா இப்போலாம் பேங்க்ல 90% 100% லோனே கொடுத்துறாங்களா வீடு கட்டுறதுக்கு. கையில இருந்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இல்லன்னா நம்ம லோன்லயே பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு மினிமம் இனிஷியல் அமௌண்ட் நம்ம இப்போ கஸ்டமைஸ் வில்லா தான் பண்ணி கொடுக்குறோம், ரெடி டு பில்டிங் நம்ம பண்ணலாம். ஏன்னா நமக்கு பிளாட்டாவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 55% சோல்ட் அவுட். அடேங்கப்பா, சரிங்களா? ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடியா இருக்கு. ரோடு வீடு போட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 75% 80% சோல்ட் அவுட் ஆயிரும். சோ அந்த அளவுக்கு தான் மூவிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சைட் எங்கேயுமே இல்ல. ஏன்னா நம்ம சைட்டு நீங்க வந்து திருவண்டூர் ஜங்ஷன்ல இருந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க திருவள்ளூர் போற ரோடு எடுத்தாலும் சரி, நீங்க வந்து பாக்கம் போற ரோடு எடுத்தாலும் சரி, திருமலைசை ரோடு எந்த ரோடு எடுத்தாலும் சரி, ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் சைட் நம்ம சைட் தான். நம்ம சைட்டை தாண்டி தான் எங்கேயும் போய் ஆகணும். ஏன்னா இங்க தான் நியரஸ்ட் சைட். இதுக்கப்புறம் நீங்க அடுத்த பிளாட்னு தேடும் போது குறைஞ்சது ஒரு 4.5 கிலோமீட்டர் போகணும். அங்கே இன்னைக்கு 3000 ரூபாய் விற்கிறாங்க. சரிங்களா? மத்த சைட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதனாலதான் சொல்றேன், இங்க வந்த கஸ்டமர் யாருமே இது வரைக்கும் பிடிக்கலன்னு சொல்ல, வந்த உடனே இன்னைக்கு பண்ணலாம் அடுத்த நாள் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் புக்கிங் கன்ஃபார்ம். இங்க வந்து பார்த்தாங்கன்னா வாங்காம போவே மாட்டாங்க. இதுக்கு ஏஆர் என்டர்பிரைசஸ் கேரண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் டாக்குமெண்ட்டும் கிளியரா இருக்கு. சோ டாக்குமெண்ட் நம்ம வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பவர் வாங்கி பண்ணுவாங்க, டைமிங் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேர்ல சேல் டீட் பண்ணி தான் பண்றோம். சோ பவரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ வந்து அக்ரிமெண்ட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பேர்ல சேல் டீட் பண்ணி தான் அப்ரூவலே வாங்கி பண்றோம். சோ டாக்குமெண்ட்ஸும் கிளியர் டைட்டில் 75 இயர்ஸ்க்கு நமக்கு 75 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்மளும் ஒரு 4 அட்வொகேட் வச்சு செக் பண்ணிருக்கோம். கஸ்டமருக்கு புக்கிங் அட்வான்ஸ் பண்ணாங்க, அதாவது கஸ்டமருக்கு 20,000 புக்கிங் அட்வான்ஸ் போதும். அதை கொடுத்தாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் செட் கொடுத்துருவோம். நம்ம அதுலயே ஒரு லீகல் ஒப்பீனியன் வச்சிருவோம். அவங்க எத்தனை அட்வொகேட்னாலும் வச்சு அவங்க ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் பாத்துக்கலாம். மந்த்லி இஎம்ஐனா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும், வீடு வாங்கணும்னா எவ்வளவு இருக்கு? மினிமம் பிளாட் வாங்கினா 19 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்க லோன் போனீங்கன்னா சோ 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும். சோ இங்க ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். ஒரு 15,000 ரூபாய் மாசம் கட்டுற மாதிரி இருந்தா இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில இங்க ஒரு இடம் வாங்கிடலாம், தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே சார். அப்படியே வீடா இருந்தா அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் அதிகம், ஒரு 25,000 ரூபாய் கட்டினா ஒரு வீடு வாங்கிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு வாடகை பணத்துல இங்க ஒரு வீடே வாங்கிடலாம். கண்டிப்பா. அப்புறம் என்னங்க, நீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்ல திருநெல்வேலியில இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. சோ நேர்ல வந்து பாருங்க. மாசம் உங்களால ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சாலே போதும். இங்க ஒரு இடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாசம் ஒரு 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா போதும், உங்களுக்கான சொந்த வீடு இங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. இது டிடிசிபியா சிஎம்டியா சார்? சிஎம்டியா ரெரா அப்ரூவல். ஓகே சார், சூப்பர். அவ்வளவுதாங்க. வேற என்னங்க, சிட்டி லிமிட்குள்ள இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல ஒரு இடம்ன்றது கண்டிப்பா வந்து நிறைய பேரோட கனவு. சோ நேர்ல வந்து பார்த்துட்டு இடமோ வீடோ வாங்கிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye. Thank you, sir. Thank you.